ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். டுடே நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. மெயினாக கிட்ஸு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாமா? அங்கன்வாடி ஸ்கூல்லலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா இந்த சத்து மாவு, அதை வச்சு தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். அந்த சத்து மாவு, வெல்லம், கொக்கோ பவுடர். வெல்லம் ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இது வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 2 கப் அளவுக்கு இந்த சத்து மாவு ஆட் பண்ணிவிட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறோம். கொக்கோ பவுடர் ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும், அதுக்கோசம். அதுக்கப்புறம் இதில் நட்ஸ் ஆட் பண்ணுறோம். நட்ஸ் இன்றைக்கி நான் பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பிஸ்தா, இந்த மாதிரி எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை இதில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூடாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சியோட கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு தோசை தவா வச்சு, தோசை தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஆயில் இல்லைன்னா கீ அப்ளை பண்ணி இந்த தோசை மாவு பேட்டரை அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான தோசை கிடச்சிரும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடச்சிருக்கும். பார்த்திங்கனாவே தெரியும். இது மெயினாக கிட்ஸு கொடுக்கலாங்க, ரொம்ப ஹெல்த்தி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.